இப்ப இங்க தமிழ் தேசியத்து மேல இவங்களுக்கு என்ன கோவம்? இப்ப தமிழ் தேசியவாதிகள் பலரும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு என்பது தமிழர்களுக்கான ஒரு நிலப்பகுதி, இது நமது தாய் பூமி. இப்ப தமிழர்கள் வேற மாநிலங்கள்ல போயிட்டு நான் அதிகாரத்தை கொடுன்னு கேட்பதை வந்து தமிழ் தேசியம் என்னைக்குமே ஆதரிச்சது கிடையாது. அதனாலதான் தமிழர்கள் யாராவது வெளிநாடுகள்ல அரசியல் அதிகாரத்துக்கு போகும்போது கூட நான்லாம் ஒரு வாழ்த்து பதிவு கூட அவங்களுக்கு எல்லாம் போட்டிருக்க மாட்டேன். நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், நிறைய பேர் போடும்போது கூட அது வந்து அது ஒரு அறமற்ற போக்கா தான் நான் பாக்குறேன். அவரவர் நாட்டில் அவரவர் ஆளணும், மற்றவர் நாட்டில் போய் நம்ம வாழலாம், அந்த நாட்டுக்கு நம்ம உதவி புரியலாம், அந்த நாட்டுடைய பொருளாதாரத்துல பங்கீடு கொடுக்கலாம், அந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நம்ம வாழலாம். ஆனா அங்க போய் அந்த நாட்டு மக்களை நம்ம ஆளுதல் அப்படிங்கிறது அது ஒரு முறையற்ற போக்கு. இந்த முறையற்ற போக்கை வந்து காலங்காலமாக தமிழர்கள் யாரும் செய்யல. இப்ப தமிழ் மூவேந்தர்கள் வந்து பல முறை படையெடுத்திருக்காங்க, பல முறை வெளிநாடுகளுக்கு போயிருக்காங்க, படையெடுத்துலாம் வந்திருக்காங்க. ஆனா எங்கேயாவது மூவேந்தன் இங்க இருந்து போன ஒரு சோழ மன்னன் அங்க போய் உட்காந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தான்? கிடையாது. அப்படி ஒரு நிகழ்வே இருக்காது, எங்கேயுமே இருக்காது. முழுக்க முழுக்க தமிழர்களுடைய பகுதியில மட்டும்தான் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை செலுத்தினார்களே ஒழிய வேற ஒரு நாட்டு பகுதிக்கு போயிட்டு அவங்க அங்க ஆட்சி அதிகாரங்களை செலுத்தியது இல்லை. இதை வந்து முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அங்க போனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு நபரை முடிசூட்டிட்டு வருவாங்க, இவங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு நபரை முடிசூட்டிட்டு வருவாங்க. ஏன்னா அதுதான் நியாயம். இப்ப கடாரம் வரைக்கும் சோழர்கள் படையெடுத்து போனாங்க, அங்க போய் கடாரத்தை போய் ஆட்சி செய்யல, மாறாக அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஒருத்தரை சோழர்களுடைய படையையும் கொடுத்து நீங்க வந்து நம்மளுடைய கப்பல்கள் போக்குவரத்து இதுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பா இருந்து இங்க ஆட்சி செய்யுங்க. அவரும் அந்த வாரிசுல யாராவது ஒரு ஆள் இருப்பாரு, அண்ணனோ தம்பியாவோ, யார் இவங்களுக்கு உடன்பட்டவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு முடிசூட்டிட்டு வந்துருவாங்க. வணிக நோக்கத்துக்காக செஞ்சாங்க. அது வணிக நோக்கம் தான் பிரதானம். அது நோக்கம் என்னன்னா நம்மளுடைய வணிக கப்பல்களை வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம அதிகாரத்தை செலுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு, தேவைப்படுது. அப்ப நம்ம வேற வழி இல்லை, அவங்க வந்து அங்க போற கப்பல்கள் எல்லாம் அடிச்சு புடிஞ்சு கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. அந்த கொள்ளையடிக்கிறது யாருன்னு பார்த்தா அந்த கொள்ளை கூட்டத்துக்குலாம் வந்து அந்த கடார அரசர் தான் வந்துட்டு ஆதரவா இருக்கிறாரு, அவர் தான் அந்த கொள்ளையடிக்கிறாரு. சோழ கப்பல்கள்ல வளங்கள் அதிகமா இருக்குங்கிறனால போற வரம்லாம் அப்ப வணிகர்களுக்கு பாதிப்பாகும். சோழ நாட்டோட வணிகம் செய்யறதுக்கு சீனர்கள் வரமாட்டாங்க. சீன தேசத்தோட வணிகம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அப்ப மலாய பகுதிகள், இந்த பகுதிகளுக்கு எல்லாம் போய் வணிகம் போற வணிகர்கள் பயப்படுவாங்க, அஞ்சுவாங்க. உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, திருட்டு பயம் அதிகமா இருக்கு, பாதுகாப்பு பத்தல அப்படிங்கும்போது இது சிக்கலாகும். அப்ப அந்த இடத்துல வந்து அவங்க சொல்லி பாக்குறாங்க, ஓலை அனுப்பி பாக்குறாங்க, நீங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய கடல் கொள்ளையர்களை ஒடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவன் வந்து அப்பெல்லாம் ஒடுக்க முடியாது, அதுன்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். இது நீ ஒடுக்கலைன்னா நான் வந்து ஒடுக்குறேன் அப்படிங்கிறேன். இவன் எப்படி கடல் கடந்து இவ்வளவு தூரம் வந்துருவானான்னு சொல்லிட்டு தனாவட்டில பதில் வருது. அப்ப கடல் கடந்து போய் தான் நம்ம பாடம் புகட்டணும்னு சொல்லிட்டு அங்க போய் அங்க பாடம் புகட்டிட்டு வராங்க. போகும்போது அப்புறம் அந்த பகுதியில் இருக்கிற அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு மன்னனை வந்து முடிசூட்டிட்டு வராங்க. இதுதான் நடந்தது. இதுதான் ஒரு மாண்பு, அறம். நம்ம போயிட்டு அடுத்த நாட்டுல போய் உட்காந்துட்டு ஆட்சி செய்யறதுங்கிறது அறம். அது வந்து ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளையும் தொடர் துயரத்தையும் தான் உருவாக்கும், பல குழப்பங்களுக்கு விதியாக தான் அமையும். எடுத்துக்காட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் பேரரசு. பிரிட்டிஷ் பேரரசு என்ன பண்ணா, எங்கெங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் அவன் ஆட்சி செய்ய ஆரம்பிச்சான். எந்தெந்த நாட்டெல்லாம் கைப்பற்றுறானோ அவன் அங்க உட்காந்து பிரிட்டிஷ் காலனி அப்படின்னு சொன்னான். அது என்னாச்சு? இன்னைக்கு வரைக்கும் அந்த அவன் பிரிட்டிஷ்காரன் கால் எடுத்து வச்ச அத்தனை நாடுகள்லயும் இன்னைக்கு குழப்பமும் பிரச்சனைகளும், அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமைகளும் அங்க வளங்களும் பெரிய அளவு பாதிப்புகளாய் நிக்குது, தொடர்ந்துகிட்டு. இன்னைக்கு வரைக்கும் பிரிட்டிஷ்காரன் வந்து சொதப்பி விட்ட சொதப்பல் வந்து உலக நாடுகள்ல பல நாடுகளுக்குள்ள போராகவே மாறி நிக்குது. எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா இவன் தான், இந்த பிரிட்டிஷ்காரனுக்கு தான். இதே போல இப்ப அலெக்சாண்டர் எடுத்துக்கோங்க. அலெக்சாண்டர் உலகத்தையே ஆளணும்னு சொல்லிட்டு அவன் படையெடுத்து அப்படியே வந்தான், இங்க இந்தியாவோட வடபகுதி வரைக்கும் வந்தான். வந்து அவனோட அதிகாரி அவங்களுக்கு அவனுடைய பிரதிநிதிகளை அங்க இங்க செகுலஸ் நிக்காடர் வரைக்கும் அவன் வந்து தன்னோட பிரதிநிதிகளை இங்க ஆட்சியில அமர செஞ்சான். கடைசியில என்ன ஆச்சு? அவனாலேயே அந்த ஆட்சி அதிகாரத்துல அலெக்சாண்டர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆட்சி வந்து முழுக்க முழுக்க உடஞ்சு சுக்குநூறா போச்சு. இதுதான் நடந்தது. அப்ப இதான் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு அவங்க மண்ணை அவரவர்கள் ஆளணும். இப்போ உங்களுக்கு ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல நீங்க ஒரு தலைமகனா இருக்கீங்கன்னா நீங்க தான் அந்த வீட்டுக்கு நல்லது கெட்டதெல்லாம், எது நல்லது, உங்க தங்கச்சிக்கு என்னது நல்லது கெட்டது, உங்க அக்காவுக்கு என்னது நல்லது கெட்டது, உங்க வீட்டுல இருக்க அப்பா அம்மாவுக்கு எது நல்லது கெட்டதுங்கிறதுலாம் நீங்க யோசிப்பீங்க. நீங்க சிறுவரா இருக்க வரைக்கும் உங்க அப்பா யோசிச்சிருப்பாரு. சோ இதுதான் ஒரு குடும்பத்தை வழி நடத்தும். அதே போல தமிழ்நாட்டுக்கு எது நல்லது கெட்டதுங்கிறத இந்த மண்ணின் மைந்தர்கள் தான் முடிவு பண்ணும். இந்த மண்ணின் மைந்தர்கள் யாரு? தமிழர்கள், தெலுங்கர்கள் கிடையாது. தெலுங்கர்கள் இந்த மண்ணுக்கு எப்படி பிரிட்டிஷ்காரர்கள் வந்தாரோ, எப்படி இஸ்லாமிய படையெடுப்புகள் வந்ததோ, அது போல நீங்களும் ஒரு காலத்துல படையெடுத்து வந்தீங்க, அவ்வளவுதான். இவருதான் சொல்றாரு. அதான் அந்த பெருமையே உங்களுக்கு இருக்கு பாருங்க. விஜயநகர பேரரசு ஆக்சுவலா அதுல வந்து பெருமைப்படுறதுக்கு தெலுங்கர்களுக்கு ஒண்ணும் கிடையாது. ஏன் அப்படின்னா தெலுங்கர்களுக்கும் விஜயநகர பேரரசுக்கும் பெரிய அளவு சம்பந்தம் இல்லை. விஜயநகர பேரரசுல வேலை செஞ்சீங்க நீங்க, ஒன்னும் அந்த அரசர்களுடைய மரபோ அரசர்களுடைய கூட்டமோ எல்லாம் கிடையாது. இதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும்.
விஜயநகர பேரரசுல நீங்க வேலைக்காரர்களாக இருந்தீர்கள், படை வீரர்களாக இருந்தீர்கள். அவங்க சொல்ற இடத்துக்கு சண்டை போடுறதுக்கு வந்தீங்க, வாழந்திக்கு தான் வந்தீங்க. அதுல எல்லாம் எங்களுக்கு மாற்றுக்கிறது இல்லை. வாழந்தி தான் அங்க இப்படி ஓ அப்படிங்கிறீங்களா, அந்த ஓ அப்படிதான் வந்த நீ, அதெல்லாம் எங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா நீ கிருஷ்ணதேவராயரோட வாரிசு கிடையாது. அவங்க எல்லாம் துளு மரபு, புரியுதா? அதே போல ஹொய்சாலா மரபு அங்க இருக்கு, துளு மரபு இருக்கு. ஆனா தெலுங்கு மரபுன்னு ஒண்ணு விஜயநகரத்துல இல்லவே இல்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. தெலுங்கர்கள் அங்க விஜயநகர பேரரசுக்கு கீழே இருந்து ஆட்சி செய்த அவங்களுடைய அடப்பக்காரர்களாகவும் அவர்களுக்கான வேலையாட்களாகவும் அவர்களுடைய நிர்வாகத்தை பார்த்து கொண்ட படை வீரர்களாகவும் நிர்வாக அதிகாரிகளாகவும் தான் இருந்தாங்க. அப்படிதான் தமிழ்நாட்டுக்கு அவங்க படையெடுத்து வரும்போது உங்களை எல்லாம் நிர்வாக அமைப்புகளாக அமர செஞ்சுட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு போனாங்க. அதனாலதான் அங்கங்க அந்தந்த ஊர்ல அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா செதறி இருக்கீங்க. காரணம் என்னன்னா, அதிகாரிகளா நீங்க வந்தீங்க, அங்க வரிய அது ஒண்ணு வரியெல்லாம் வசூல் பண்றதுலாம் இல்ல, திருடுறதுதான். அவன் இங்க இருக்க இந்த நாட்டை முழுசா கொள்ளையடிச்சான். அந்த கொள்ளையடிக்கும் போது இதெல்லாம் கரெக்டா பார்த்து பகுத்துக்கு எங்களுக்கு அனுப்புப்பான்னு சொல்லும் போது நீங்க அதை நின்று செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. இதுதான் வேலை, புடுங்கி கொடுக்குற வேலை. அது புடுங்கி வேலைன்னு என்று நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். புடுங்கி கொடுக்கும் வேலை, புடுங்கி வேலை. இந்த புடுங்கி வேலையை தான் நீ பண்ணிட்டு இருந்த, இதுதான் பண்ணிட்டு இருந்த. இது பண்ணிட்டு உனக்கு எதுக்கு இந்த ஆணவம், எதுக்கு இந்த ஆட்டம்? சரி, இதெல்லாம் இந்த ஆளு பேசுனதுக்கு நம்ம பேசுறோம்.